ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர், மாதருக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் மேன்மையடைய முடியும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் படைப்புகளில் வலியுறுத்தி உள்ளார். ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்பதால் வேற்றுமை எண்ணங்கள் வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். விழாவிற்கு செயலர் தொண்டு சுடர் வள்ளி, இசை சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி டாக்டர் சன் நமச்சிவாயம், கடலூர் பாவலர்கள் தங்கம் சுதர்சனம், அருள் ஜோதி, மதுரை கலியப்பெருமாள், மௌதார்கள் ராசரசம், சையு பேச்சாளர் தமிழாளர் என்ற ஜெயந்தி ராஜவேலு, பாவலர் சரசா, தொண்டு சுடர் லட்சுமி தேவி, தொண்டு சுடர் மீனாட்சி தேவி கணேஷ், பாவலர் வேல்விழி, சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றும் மறந்தறி வேற்றுமை முட்கம்பி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 60 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாதி ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியை ஆற்றினர். முன்னதாக தேசிய விருந்தாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றியை தெரிவித்து பேசினார்.